ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் திரு போபண்ணா அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்ப இந்த இரண்டு மாநில சட்டப்பேரவை தேர்தலுமே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. 2 மாநிலங்களிலுமே தற்போது காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? கடந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு வந்த தீர்ப்பு மோடியின் செல்வாக்கு, பாஜகவின் செல்வாக்கு சரிய ஆரம்பித்தது. அறுதி பெரும்பான்மை இல்லாத ஆட்சியைத்தான் இப்போது மோடி அமைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 10 ஆண்டு கால ஹரியானா பாஜக ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அங்கே காங்கிரசுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுத்து ஆட்சி அமைகிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது கடந்த காலத்துல அவங்க முதல்ல கட்டார் முதலமைச்சராக இருந்தார். அவர் மீது கடுமையான அதிருப்தி ஏற்பட்டதனால் அடுத்து சைனி அவர்களை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார்கள். என்ன முதலமைச்சர் மாற்றம் ஏற்பட்டாலும் மக்கள் கடும் அதிருப்திக்கு முக்கியமான காரணம் விவசாயிகள் போராட்டத்தை பாஜக நசுக்கிய விதம், அணுகுமுறை கையாண்ட விதத்தை அந்த மக்கள் வெறுக்கிறார்கள். அங்கே விவசாயிகளுடைய கொந்தளிப்பு, விவசாயிகளுடைய எதிர்ப்பு ஹரியானா பாஜக ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு காங்கிரசுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டுதான் ஹரியானாவிலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் பரப்புரை மேற்கொண்டார். அங்கே மாநில தலைவர்கள் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. இது இந்த தீர்ப்பு ஒரு மோடிக்கு எதிரான தீர்ப்பாகத்தான் பார்க்க வேண்டும். மோடியின் செல்வாக்கு சரிய ஆரம்பித்திருக்கிறது. இந்த சரிவு வருகிற மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், டெல்லி தேர்தலிலும் நிச்சயம் எதிரொலிக்கும். வருகிற காலங்களிலே மோடியினுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தல்கள் அந்த முடிவுகள் தெரிவிக்கின்றன. இப்போ காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக அங்கே ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. ரூலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி பின்னடைவை சந்திப்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த முதல்வருடைய மாற்றம் அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அந்த முதல்வருடைய மாற்றமே அந்த ஏற்கனவே இருந்த முதல்வர்கள் தோல்வியடைந்த காரணத்தினால்தான் அந்த மாற்றமே நிகழ்ந்திருக்கிறது. அங்கே பெரும்பாலான தலித்துகள், விவசாயிகள், ஜாட் சமூகத்தினர், சிறுபான்மை சமுதாயத்தினர் என அனைத்து தரப்பினருடைய அதிருப்திக்கும் பாஜக ஆளாகி இருக்கிறது. மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி வாக்கு வங்கியை விரிவுபடுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்ற மோடியினுடைய அணுகுமுறை அங்கே தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளுடைய பொருளுக்கு குறைந்தபட்ச விலைக்கு சட்ட பாதுகாப்பு இல்லாதது, தலைவர் ராகுல் காந்தியினுடைய பரப்புரை. இந்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் மக்களவையிலே மக்கள் பிரச்சனையை பேசுவது, எழுப்புவது, அதற்கு ஆட்சியாளர்கள் உரிய பதிலை தர முடியாமல் சந்தித்தது எல்லாம் தொலைக்காட்சி வாயிலாக மக்கள் பார்க்கிறார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய மக்களின் குரலாக ராகுல் காந்தி ஒலித்து வருகிறார். மக்களோடு மக்களாக பழகுகிறார். மக்களோடு நெருங்கி உறவுகளை வளர்த்து கொண்டு அவர்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு பேசுகிற ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அந்த வகையில தான் இன்றைக்கு மோடியினுடைய செல்வாக்கு சரிகிறது. ராகுல் செல்வாக்கு பல மடங்கு நாளுக்கு நாள் கூடி வருகிறது. அந்த செல்வாக்கு கூடுவதற்கு காரணம் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொள்ற கடுமையான உழைப்பு. ஒவ்வொரு பகுதியிலும் பாதிக்கப்பட்ட, நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு தலித் வீட்டுல போய் அவங்களோட இருந்து வெறும் சாப்பிடல, கூட இருந்து சமையலே பண்ணி இருக்கிறார். அந்த சமையல்லாம் பண்ணி அந்த உணவை ருசித்து சாப்பிட்டு அவர்களில் ஒருவராக, அவர் குடும்பத்தில் ஒருவராக தலித் சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவராக அவர் இருக்கிறார். இதனால நாடு முழுவதும் இன்றைக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ கடந்த மக்களவை நடந்த 2024 மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் பாஜகவுக்கு ஒரு பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக கருதப்படுவது ஹரியானா. கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக தங்களுடைய கோட்டையாக அதை வைத்திருந்தது. அந்த கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த தேர்தல் ரிசல்ட் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. ஹரியானாவில் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி வரப்போகிறது.
இது வட மாநிலங்களிலேயே பாஜக வந்து வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டதைத்தான் ஹரியானா தேர்தல் நிரூபிக்கிறது. இனியும் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்ற மோடியினுடைய ஸ்ட்ராட்டஜி, குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது எந்த அணுகுமுறையை அவர்கள் கையாண்டார்களோ அதே அணுகுமுறையை தான் 2014, 19, 24 எல்லாத்திலையும் கையாண்டாங்க. ஆனா 24 அதற்குரிய பலன் கிடைக்கவில்லை. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், இனி வருகிற காலங்களில் எந்த தேர்தல் நடந்தாலும் மோடியினுடைய செல்வாக்கு இனிமே வீழ்ச்சியை நோக்கித்தான் செல்லும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு போபண்ணா. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த 2 மாநில தேர்தல் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. மக்களவை தேர்தலுக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அப்படி இருக்கும்போது இந்த 2 தேர்தல்களிலுமே தற்பொழுது காங்கிரஸ் கட்சி 2 மாநிலங்களிலுமே முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது இருக்கு. தபால் வாக்குகள் தொடங்கி எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த ஆரம்ப கட்ட இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது இப்போ ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான். அதாவது இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு கரெக்டான பிக்சர் வரும். இருந்தாலும் இருக்கின்ற அத்தனை எக்ஸிட் போல்ஸும் ஒப்பீனியன் போல்ஸும் எல்லாமே என்ன கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஹரியானாவில் வெற்றி அடையும் என்றும், அதே போல காஷ்மீர்ல நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸினுடைய அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தான் அது ஒரு நிகழ்வு இருக்குது. ஏறத்தாழ அதே மாதிரி தான் இப்போ ரிசல்ட்ஸும் வந்து கொண்டிருக்கிறதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல பெரிய ஒரு 2 சூழ்ச்சி இருக்குங்க. ஒன்று ஹரியானால அரவிந்த் கெஜ்ரிவால அந்த தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு ஏறத்தாழ அதற்காகவே அவரை ஜெயிலில் இருந்து விடுவித்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. நாம் அனைவரும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அதுவரை ஜாமீன் கொடுக்காத ஒரு கோர்ட்டு திடீரென்று ஜாமீன் கொடுக்கிறது. அவர் வெளியே வருகிறார். எப்படி நம்மளுடைய லோக்சபா தேர்தலுக்கு ஒரு 4 நாள் கொடுத்தாங்களோ ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதே மாதிரி இந்த டேரா சச்சா சௌதானுடைய சீஃப், அதாவது ஒரு ரேபிஸ்டுங்க, அந்த ரேபிஸ்ட் பாஜகவுக்கு வாக்கு சேகரிப்பான் என்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பரோல் கொடுத்து அவரை வாக்கு சேகரிக்க வைத்தார்கள் என்றது இந்தியாவினுடைய பெரிய அவலமாக நான் காண்கிறேன். இது 2 விஷயங்கள் அங்கு. அதே மாதிரி இங்க காஷ்மீரில் நடந்த இன்னும் அடுத்த அதை விட பெரிய ஒரு அவலம், இந்த புதுச்சேரியில பண்ணாங்க இல்லையா, பிஜேபி காரங்களை ஒரு 3 நபர்களை நாமினேட்டட் எம்எல்ஏஸா பண்ற மாதிரி அங்கேயும் 5 பேரை நாமினேட்டட் எம்எல்ஏஸாவை ஏற்கனவே அங்க லெப்டினன்ட் கவர்னர் அறிவித்து விட்டார். அப்ப அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இது கொஞ்சம் க்ளோஸ் கான்டெஸ்டாக இருக்கிறது. இதுல பாஜகவினுடைய 5 நபர்கள் அங்கே இருந்து விட்டால் நிச்சயமாக அடுத்த விளையாட்டுகளுக்கு அங்க செய்கின்ற அந்த சூழ்ச்சிகளுக்கு இந்த எம்எல்ஏஸ் வாங்குறது கொடுக்கறது எளிதாக இருக்கும் என்ற ஒரு கணக்கின் அடிப்படையில் அப்படி செய்திருக்கிறார்கள். இதுவும் முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிரான என்னென்ன செய்ய இயலுமோ அது அனைத்தையுமே இன்னைக்கு அமித்ஷா மோடியினுடைய பாஜக செய்து கொண்டிருக்கிறதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்ச்சிகளை 2024 தேர்தலில் செய்தார்களோ அதே சூழ்ச்சிகளை மறுபடியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே தவறுகளை மறுபடியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள். ஹரியானா மக்களானாலும் சரி, காஷ்மீர் மக்களானாலும் சரி, இனி அடுத்து வருகின்ற தேர்தலில் மகாராஷ்டிரா மக்களானாலும் சரி, ஜார்க்கண்ட் மக்களானாலும் சரி. இப்ப 2024 மக்களவை தேர்தலில் பாஜக பாடம் எடுத்துக்கல அந்த ரிசல்ட்ல அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அப்படித்தான் தெரிகிறது. ஏனென்றால் அதே ஸ்ட்ராட்டஜி தான் மறுபடியும் யூஸ் பண்றாங்க. இந்த ஹிந்து முஸ்லிம் அந்த விஷயத்தை பல இடங்கள்ல சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு சாதகமா இருக்கின்ற விஷயங்கள், அதாவது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியனானாலும் சரி அவனை வைத்து கட்சியை நடத்துவது, இல்லை என்றால் அவனை வைத்து வாக்கு சேகரிப்பது எல்லாம் மிக மிக ஒரு சாதாரண விஷயமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹரியானாவில் பார்த்தாலும் நாம் மிக தெளிவாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்க அவ்வளவு செய்து கூட அமித்ஷாவும் மோடியும் அந்த கடைசி நாட்களில் அங்க பிரச்சாரம் செய்யவில்லை. அவர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்து விட்டது இங்கே அவருடைய பருப்பு வேகாது என்று தெரிந்து விட்டது. அதனாலதான் முழு கவனத்தையும் இப்போ ஹரியானா தோத்து விட்டால் எப்படியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் சேவிங் டிவைஸாக காஷ்மீர்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 எம்எல்ஏஸ் விட்டால் நிச்சயமாக நல்லா இருக்கும் என்ற ஒரு கருத்து அடிப்படையில் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் காஷ்மீரில் நடந்த இன்னொரு விஷயம், என்ஜினியர் ரஷீத் என்ற நபர் ஒரு எம்பியான நபர், அங்கே நின்று ஜெயித்த ஒரு நபர். அதன் பிறகு அவர் ஏறத்தாழ பாஜக கூட்டணிக்கு போன ஒரு நபராக இருக்கிறார். இன்ஃபேக்ட் அவர் ஃப்ரண்ட் லைன் எழுதலுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் நான் பிஜேபியில இருந்தேன்னா இல்லை என்றால் பிஜேபியோட ஒத்தாசை செய்கின்ற ஒரு நபராக இருந்தாலும் எனக்கு எப்போவே
எனக்கு பெயில் கிடைச்சிருக்குமே என்று வாதிட்டு இருக்கிறார். ஆனால் இப்போது பெயில் கொடுக்கிறதுக்கு காரணமே வேற ஒன்றும் கிடையாது. அவரை வைத்துக் கொண்டு வாக்களி சேகரிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அவரையும் வெளியே விட்டிருக்கிறார்கள் என்ற அந்த பதிவையும் நான் இங்கே செய்ய விரும்புகிறேன். இப்போ ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்கே காங்கிரஸ் கட்சியில் வந்து தலித் மக்களுடைய முகமாக மிக முக்கிய முகமாக பார்க்கப்படக்கூடிய குமாரி செல்ஜாவுடைய இருப்பு தலித் வாக்குகளை காங்கிரஸ் கட்சிக்கு பெற்றுத் தருவதில் எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்ல, குமாரி செல்ஜா கூட அவர் அங்க வந்து முதல்வர் ஆவார் என்ற அந்த கனவு அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அது வந்து நடக்கவில்லை என்பதுதான் உண்மை நிலை. அதனால வந்து அங்க அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளாலே கொஞ்சம் குழப்பம் செய்தார்கள் என்றுதான் நான் அறிகிறேன். இந்த தேர்தலுக்கு முன்னாலே அவர்கள் இருப்பார்களா, காங்கிரஸ்ல இருக்க மாட்டார்களா? இப்போ தமிழகத்துல இருக்கிற மாதிரி கிடையாது. அதாவது அதிமுக இருந்து திமுக போறது, திமுக இருந்து அதிமுக போறது வாடிக்கையான விஷயமா இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் இருந்து பாஜக போறது, பாஜக இருந்து காங்கிரஸ் வர்றது வந்து அது ஒரு கொள்கையினுடைய அடிப்படையில் நாம் வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. அது ஆப்பர்ச்சுனிசம் என்றுதான் பார்க்க வேண்டும். இங்க ரெண்டு இடத்துலயுமே வந்து திராவிட கொள்கைகள் கலாச்சாரம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்தில் அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன்லாம் மாறிவிட்டது. அம்மா நல்ல வேளை அவர்கள் போகவில்லை. அதனால இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு கொஞ்சம் மவுஸ் ஜாஸ்தியா இருக்கிறது. நிச்சயமாக குமாரி செல்ஜா தான் ஒருவேளை ஹரியானாவுடைய ஒரு முகமாக, காங்கிரசினுடைய ஒரு முகமாக நிச்சயமாக அவர்கள் வந்து வரக்கூடும், ஒரு முதலமைச்சராக வரக்கூடும் என்று நான் கருதுகிறேன். முன்னால அவங்க வந்து மத்திய அமைச்சரவையில் இருந்தவர்கள் தான், யூபிஏல இருந்த டைம்ல வந்து மத்திய அமைச்சரவையில் இருந்தவர் தான். பட் அப்படி இருந்தால் கூட ஒன்றும் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்றதுதான் உண்மை நிலை. எனக்கு அவரை நன்றாக தெரியுதுனால் நான் சொல்கிறேன். இல்லை, கடந்த 2 தேர்தல்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 2014 இருக்கட்டும் 2019 இருக்கட்டும், அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜாட் மக்களுடைய வாக்கு அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுத்துச்சு. இந்த தடவை அது இல்லாம கைவிட்டு போச்சோ? இல்ல, அது அங்க நடக்கின்ற ஒரு லோக்கல் பாலிடிக்ஸினுடைய ஒரு நீட்சியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த 2 தேர்தலையும் வந்து அது முன்னாடி, அதாவது 2014 தேர்தலில் பாத்தீங்கன்னா அது மக்கள் ஜாட் மக்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஏறத்தாழ காங்கிரஸை புறக்கணித்து யூபிஏ புறக்கணித்து ஒரு நிலை தான் பார்த்து கொண்டிருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து திமுகவை புறக்கணித்தார்கள். அது ஏனென்று பார்த்தீங்கன்னா 2009 2014 ஆட்சியினுடைய அவலமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் அதை தொடர்ந்து வந்த தேர்தலில் வந்து அது ஒரு பெரும் மெஜாரிட்டியை வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு கொடுக்கவில்லை ஹரியானா. அப்படி இருந்தும் கூட அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் இருந்தார்கள். என்றால் 2019 ஒரு வேவ் எலெக்ஷனா இருந்தது. நரேந்திர மோடியை பொறுத்தவரை, மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை வேவ் எலெக்ஷனா இருக்கிறது. அந்த வேவ் வந்து இங்கேயும் தூக்கிட்டு வந்துருச்சு என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. என்றால் ஹரியானா வந்து ஏறத்தாழ அந்த ஹிந்தி பெல்ட்டினுடைய இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கின்ற ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது. அதே இன்ஃபுளுன்ஸ் தான் மறுபடியும் இப்ப விளையாடி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஏறத்தாழ நரேந்திர மோடியினுடைய இந்த மேஜிக் முடிந்து போச்சு என்றதுதான் நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முடிவினுடைய அந்த கடைசி காலத்தில் இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து நிச்சயமாக ஹரியானால காங்கிரசுக்கு, அதாவது ஒரு நெகட்டிவ் ஓட்டாக தான் பார்க்க வேண்டியதா இருக்காது. ஏதோ காங்கிரசுக்காக மக்கள் வாக்களிக்கவில்லை, ஜாட் மக்கள் வாக்களிக்கவில்லை, இவர்கள் வேண்டாம், பாஜக வேண்டாம் என்ற அடிப்படையில் வந்து வாக்களிக்கிறார்கள். நிச்சயமாக விவசாயிகளுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் நடந்த அந்த விஷயங்கள் நிச்சயமாக ஜாட் மக்களானாலும் சரி, பஞ்சாப் மக்களானாலும் சரி யாரும் மறக்க மாட்டார்கள் என்பதுதான் ஒரு உண்மை நிலை. இல்லை, இப்போ இந்த ஹரியானா ஜம்மு காஷ்மீரோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ காங்கிரஸ் கட்சி தற்போது வரை முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை 2 மாநிலங்களிலுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் கூட அடுத்து வர இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் அந்த மாதிரியான தேர்தல்களில் பாஜகவுக்கு இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது? இல்ல, இந்த 2 தேர்தல் வந்து காங்கிரஸ் வந்து கணிசமான அளவில் வென்றுவிட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய பிரஷர் வந்து பிஜேபி மேல இருக்கத்தான் போகுது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்பவே வந்து ஏறத்தாழ அவர்களுடைய அந்த அணுகுமுறை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏதோ அன்ஷூராகத்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயம் நடவடிக்கைகள் வந்து இப்ப யூபிஐனுடைய 2011 இருந்து ஏறத்தாழ ஒரு அன்ஷூராக ஒண்ணுமே ஒழுங்காக செய்யாத ஒரு செயலற்ற அரசாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஏறத்தாழ அதே மாதிரி தான் நாம் வந்து இப்போது பிஜேபியை பார்த்து கொண்டிருக்கிறோம், பிஜேபி அரசாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ அதே சிச்சுவேஷன் தான் கண்டினியூ ஆகும் என்று நான் கருதுகிறேன். இதுல பிரச்சனை எங்க வரும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இவர்கள் வந்து மறுபடியும் மகாராஷ்டிராவோ இல்லை என்றால் ஜார்க்கண்டோ தோற்றுவிட்டால் அது மறுபடியும் அந்த மொமெண்டம் வந்து பாஜகவுக்கு எதிராக மாறும். நான் காங்கிரசுக்கு ஃபேவராக ஒரு மொமெண்டம் என்று நான் கூற மாட்டேன், பட் பாஜகவுக்கு எதிரான ஒரு மொமெண்டம் ஆக மாறும். அப்படி வரும்போது அங்க யார் இருக்கிற அந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் தான் இருக்கிறது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அப்ப காங்கிரஸ் தான் அதை வந்து அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கும் என்பதுதான் உண்மை நிலை. உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.